அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக பலரும் வருவதுண்டு. வெளிநாட்டு தூதுவர்கள் வருவர், வஞ்சக வலை விரித்து கொண்டு முகத்தில் புன்முறுவலோடு எதிரிகள் வருவர், நபிகள் நாயகத்தை கேலியும் கிண்டலும் செய்வதற்காக நயவஞ்சகர்கள் வருவர், யூதர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டி வருவதுண்டு. அவர்களுக்கு நபிகள் நாயகம் அவர்களுக்கு தன் இன்னுயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய மனநிலையோடு தியாக உள்ளத்தோடு அவர்களுடைய தோழர்களும் வருவர். வீட்டு சிக்கல், கணவன் மீதான புகார் என்று செய்திகளை இதயத்திலே தாங்கிக் கொண்டு தாய்மார்கள் வருவர். நபிகள் நாயகம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி விளையாட்டு பிள்ளைகள் கூட வருவதுண்டு. இப்படி அனைவருக்குமான சரணாலயமாக நபிகள் நாயகம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்களை சந்திப்பதற்காக வெளியூரிலே இருந்து ஒருவர் வந்திருந்தார். நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் நீண்ட நெடும் நேரம் உரையாடி கொண்டிருந்தார். உணவு உண்ணுகிற வேளை வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் உடனே தன்னுடைய இல்லத்து பெண்களுக்கு ஆள் அனுப்பி, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு உணவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். இங்கிருந்து சென்றவர் நபிகள் நாயகத்தினுடைய பணிவிடையாளர். அவருடைய இல்லங்களுக்கு சென்று ஒரு விருந்தாளிக்கு உணவு சமைக்க வேண்டுமாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னபோது அவருடைய மனைவியர் அனைவருமே சொன்ன வார்த்தை என்னவென்றால், மா மானா இல்லாம, எங்களிடத்திலே இப்போது இருப்பது தண்ணீர் மாத்திரம்தான், உணவுப் பொருட்கள் எதுவும் இல்லை. அதுவும் விருந்தினருக்கென்றால் தரமான உணவல்லவா தர வேண்டும், எங்களுக்கு அந்த உணவு எதுவும் இல்லை, தண்ணீர் தான் இப்போது இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களுக்கோ பெருங்கவலை. அவர்கள் உடனே சோர்ந்து போய்விடவில்லை. அவருக்கு தெரியாமல் தன் தோழர்களை சந்தித்து, தோழர்களே, உங்களில் யாரேனும் இன்று இரவு என் விருந்தாளி ஒருவரை, என்னை தேடி வந்திருக்கக்கூடிய விருந்தாளி, அவருக்கு உணவு கொடுத்து அவர்கள் இல்லத்திலேயே அவரை தங்க வைத்து, காலை வரைக்கும் தங்க வைத்து விட்டு பிறகு இடத்திலே கூட்டிக் கொண்டு வாருங்கள், உங்களில் யார் இந்த பணியை செய்வதற்கு இப்போது தயார் என்று கேட்டார். ஒருவர் வந்தார். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்துதரே, நான் அழைத்து கொண்டு போகிறேன், உங்கள் விருந்தாளி அல்லவா அவர், அப்படி என்றால் எனக்கும் விருந்தாளி தானே என்று நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்றார். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நபிகள் நாயகம் அவர்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள். இங்கேதான் காட்சி தொடங்குகிறது. அவர் தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். விருந்தாளியை உட்கார வைத்து விட்டு மனைவி இடத்திலே போய் கேட்கிறார், விருந்தாளி வந்திருக்கிறார், உணவு சமைக்க வேண்டும் என்று. நபிகள் நாயகத்தின் விருந்தாளி, அப்படி என்றால் அவர் நமக்கும் விருந்தாளி, தரமான உணவுகளை சமைப்பீராக என்று மனைவியிடத்திலே கூறுகிறார். மனைவி சொன்னார், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய உணவு மாத்திரம்தான் இப்போது நமக்கு இருக்கிறது, நம்மிடத்தில் வேறு எந்த உணவுப் பொருட்களும் இல்லை, பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்குத்தான் உணவு இருக்கிறது என்றார். உடனே கணவர் சொன்னார், பரவாயில்லை, அந்த மாவை எல்லாம் குழைத்து ரொட்டியை சுடு, சால்னாவையும் தயார் செய், மற்றதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். ரொட்டி சமைக்கப்பட்டது, சால்னா தயாரிக்கப்பட்டது. விருந்து பரிமாறப்படுகிற வேளையில் மனைவியிடத்திலே வந்து சொன்னார், நீ அந்த பொருளை கொண்டு வந்து வை, அவருக்கும் எனக்கும் 2 தட்டுக்களை வை, நாங்கள் இருவரும் சாப்பிடுவதற்கு தயாராகக்கூடிய அந்த வேளையில் வீட்டினுடைய எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கை, எண்ணெய் விளக்கு, அந்த காலத்தில் எண்ணெய் விளக்கு தானே, மின்சாரம் கிடையாதல்லவா, அந்த எண்ணெய் விளக்கை அதன் வெளிச்சத்தை சற்று கூட்டுவதைப் போல பாசாங்கு செய்து விளக்கை அணைத்து விடு, வீட்டை இருட்டாக்கி விடு, பிறகு நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றார். உடனே அவர் சமைப்பதற்கு தயாரானார். மனைவி, பிள்ளைகளெல்லாம் நல்ல உணவு தயாராக போகிறது என்று சாப்பிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிற போது கணவர் வந்து சொன்னார், நம்முடைய பிள்ளைகளை எதையாவது பேசி தூங்க போட்டு விடுகின்றார். தாய் 2 வேலைகள், தாய்மார்கள் என்றால் அப்படித்தானே, அடுப்பையும் பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுப்பை பற்ற வைத்து விட்டு பிள்ளைகளிடத்திலே வந்து கதைகளை சொல்லி மெதுவாக தடவி கொடுத்து பிள்ளைகளை பசியோடு தூங்க போட்டு விட்டார். பிறகு வந்தார், ரொட்டி சுட்டார், சால்னா தயார் பண்ணார், 2 தட்டுக்களை வைத்தார். கணவரும் மனைவியும் ஏற்கனவே திட்டமிட்டதை போல அந்த விளக்கின் வெளிச்சத்தை ஏற்றுவதைப் போல குறைத்து அதை அணைத்து விட்டார். அடடா, விளக்கு தவறுதலாக அணைந்து விட்டதே, என்ன செய்வது, இன்னொரு முறை பற்ற வைப்பதற்கு இங்கே வாய்ப்புகள் எதுவும் இல்லையே என்று இருவருமே
ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விட்டதைப் போல பாசாங்கு செய்துவிட்டு இருட்டிலேயே அந்த விருந்தாளிக்கு உணவை பரிமாறுகிறார்கள். கணவனும் மனைவியும் தாங்களும் அந்த உணவை சாப்பிடுவதைப் போல பாசாங்கு இருட்டுக்குள்ளே சாப்பிடுகிற போது ஒரு சின்ன ஒலி வரும் அல்லவா, சப்தம் வரும் அல்லவா, அந்த சப்தத்தை இவர்கள் போலித்தனமாக எழுப்பிக் கொண்டே விருந்தினருக்கு ரொட்டிகளை வைத்து சால்னாவை ஊற்றி அவரை திருப்தியாக சாப்பிட வைத்து பிறகு அவருக்கு ஒரு படுக்கையை விரித்து அதிலே அவரை உறங்க வைத்து விட்டு இருவரும் உறங்கச் சென்று விட்டார்கள். தங்களுடைய அறைக்கு போய்விட்டார்கள். காலை நேரம் வந்தது. சூரியன் உதிப்பதற்கு முன்னர் தொழ வேண்டிய தொழுகை சுபுஹ் தொழுகை. அதற்காக அந்த விருந்தாளியை அந்த வீட்டின் உரிமையாளர் எழுப்பினார். அவருக்கு செய்து கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன ஏற்பாடுகளை செய்து கொடுத்து பிறகு தொழுகைக்கு அவரை அழைத்து கொண்டு வந்தார். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வீட்டின் உரிமையாளர் விருந்தாளியை அழைத்து கொண்டு போனார் அல்லவா, அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அப்படியே புன்முறுவலோடு அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். தொழுகை முடிந்த பிறகு பேசிக் கொள்ளலாம் என்பதை போல இருந்தது அந்த சிரிப்பு. தொழுகை முடிந்தது. பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், லஹிகல்லாஹுல் லைல, நேற்று இரவு மிம் ஃபஆலிகுமா, உங்களுடைய இருவர், அதாவது நீங்கள் இருவர், கணவன் மனைவி இருவரும் நேற்று நடந்து கொண்ட அந்த நடத்தையை பார்த்து இறைவனே சிரித்து விட்டான் என்று சொன்னார். அல்லாஹ்வே சிரித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தை இவரை குறித்து பாராட்டித்தான் இறக்கி அருளினான். நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவன் சொல்கிறான், தங்களை கடும் பசி வாட்டி வதைத்த போதிலும் கூட பிறருக்கு உணவளிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்களே என்று அவர்களை பாராட்டுகிறான். அவர்கள் இப்படி யார் சுயநலத்தை துறந்து தன்னலம் மறந்து பிறநலம் பேணி வாழுகிறாரோ அவரே வெற்றி பெற்றவராவார். இவர் வெற்றி பெற்றவர். நேற்று இரவு நடித்து விருந்தாளிக்கு உணவளித்த அந்த தம்பதிகள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்கள். இருவரும் ஒரு கருத்திலே உடன்பட்டார்கள். அதே முதலாவது வெற்றி. பிள்ளைகளையும் அந்த தியாகத்துக்கு தயார்படுத்துகிறார்கள். இன்னொரு வெற்றி. யாரென்றே முகந்தெரியாத ஒரு விருந்தாளியை நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதற்காக உபசரித்தார்கள். இது இன்னொரு வெற்றி. தங்களுடைய பசியை துறந்து பிற நலம் பேணினார்கள். இது இன்னொரு வெற்றி. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் எதிர்கொள்ளுகின்ற மன துணிவு இந்த தம்பதிகளுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் வெற்றி பெற்ற தம்பதிகள் என்று சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இதற்கு பெயர் பிறருக்கு முன்னுரிமை தருவது என்று பொருள். நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனை பேருக்கு எந்தெந்த இடங்களிலே முன்னுரிமை தந்திருக்கின்றோம்? 2 சக்கர வாகனங்களை 4 சக்கர வாகனங்களை சாலையிலே ஓட்டி கொண்டு போகிறோம். நெருக்கடி மிகுந்த வேளையில் பிறரை வீழ்த்திவிட்டு அப்படி முன்னே போய் அந்த சிக்னலில் நிற்பதற்கு நாம் படுகின்ற பாடு இருக்கிறதே, அப்பப்பா, சொல்லத்தக்கதா அவைகளெல்லாம். பேருந்து பயணத்திலோ விமான பயணத்திலோ நம்முடைய கைகள் வைப்பதற்காக ஒரு கையிருக்கை ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த கையிருக்கையை பிடிப்பதற்கு என்ன போட்டி என்கிறீர்கள்? முதலாவது போய் கையை நீட்டி வைத்துக் கொள்வது, அவருக்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் இருப்பது, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளிலும் கூட பிறருடைய நலத்தை பறிக்கக்கூடிய முடிவுகளை துணிச்சலோடு எடுக்கின்றோமே, நியாயமா இது? நம்முடைய வீட்டுக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய அளவில் ஒலியை வைத்துக்கொண்டு தொலைக்காட்சிகளை பார்ப்பது என்பது உங்களுடைய உரிமை. ஆனால் பிறர் வீட்டுக்கும் அந்த ஒலி கேட்கும் அளவுக்கு அவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வது என்ன நியாயம் இருக்க முடியும்? நம்முடைய கைபேசியை கையில் வைத்துக் கொள்கிறோம். பொது இடங்களில் நின்று ஏதேனும் வீடியோக்களை பார்க்கிறோம், காட்சிகளை பார்க்கிறோம். பார்க்கின்ற போது பக்கத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒலியை அதிகப்படுத்தி வைத்துக்கொண்டு பிறருக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கின்றோமே. இப்படி எத்தனையோ காட்சிகள் தினந்தோறும் நாம் சமூகத்துக்கு நம்மை பற்றி காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். பெரும் பெரும் தியாகங்களை செய்வதென்பது சின்ன சின்ன தியாகங்களிலிருந்து தொடங்குகிறது. எனவே பிறர் நலத்தை எப்போதும் பேணுவோம். பிறரின் மீது நாம் எப்போதும் அக்கறை கொள்வோம். இது வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான வழி என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.